ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வாயில் வச்சதும் கரையக்கூடிய அல்வா தாங்க செய்ய போகிறோம். இந்த அல்வா ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி அல்வா நம்ம செய்கிறதுக்கு கஸ்கட் பவுடரில் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அது ஒரு அரை கப்பு அளவுக்கு அந்த பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ எந்த கப்பில் நம்ம அரை கப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்றணுங்க. இப்போ இந்த பாருங்கள், அரை கப்பு தான் எடுத்திருக்கேன் நான் இந்த பவுடரு. இது நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அல்வா கிடைக்குங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாமுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு, ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறலாம். வச்சுட்டு இப்போ அரை கப்பு அளவுக்கு நம்ம பவுட்ரு எடுத்தோம், கஸ்கட் பவுட்ரு. இப்போ அதே கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கிறலாங்க. நம்மளுக்கு சர்க்கரையும் வெல்லமும் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் அந்த கலர் வரும் நம்மளுக்கு. சீனி சேர்த்தோம்னா அதாவது சர்க்கரை சேர்த்தோம்னா அந்த கலர் வராது. அதுக்காக தான் நான் இப்போ வெல்லம் சேர்த்துருக்கேங்க. வெல்லம் 1 கப் அளவு போட்டிருக்கோம். இப்போ தண்ணி அதிலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாங்க. இது நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடணும். அதுக்காக தான் இப்போ போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெல்லத்தில் மண் இதுக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சிக்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறலாம். இது இங்கே பாருங்கள், மண் இருக்குது பாருங்கள் அதில். அதனால தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதிலே செய்யலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை தூக்கி அதில் ஊற்றிடலாங்க. இது கூடவே நம்ம கஸ்கட் பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சி விட்டுக்கிறலாங்க. இப்போ அடுப்பு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு தான் இப்போ ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றிலே நல்லா கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கிண்ட கிண்ட அப்படியே கலர் மாதிரி திக்னஸ் ஆயிரும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போயே வருது, அப்படியே கலர் வருது. இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க வேலை நம்மளுக்கு, அவ்வளோதாங்க. இது ஊற்றின உடனேயே நம்மளுக்கு திக்னஸும் கொடுத்துடும். இது நல்லா கைவிடாமல் கிளறி எடுக்கிறது தாங்க நம்மளுக்கு வேலை. இங்கே பாருங்கள், திக்காயிடுச்சு பாருங்கள். இது நல்லா அப்படியே கிளற கிளற நல்ல கலர் வருது பாருங்கள். நம்மளுக்கு நல்லா அந்த அல்வா கலர் வந்துடும். இந்த அல்வாவுக்கு ஏலக்காய்லாம் தேவையில்லைங்க. இந்த பவுடரே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே வருதுங்க. வேறு நம்ம ஈய பாத்திரம் இதுகளில் செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டணும். இது இப்போ நல்லா இப்போ வெந்துருச்சு பாருங்க, வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அடுப்பை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதில் சேர்த்து இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு நெய்யுமே ரொம்பவே இழுக்கலைங்க. 2 ஸ்பூனு தான் ஊற்றிருக்கேன் நான். அதுக்கு மேலே நான் நெய் ஊற்றலை. அதுலேயே நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துச்சு. இங்கே பாருங்கள், கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே இன்னொரு ஸ்பூனும் ஊற்றிருக்கேன் நெய். அவ்வளோதாங்க, நான் வேறு நெய் எதுவுமே சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நல்லா வேகுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு அப்படியே தாங்க சேர்க்குறேன். இது நெய்யிலலாம் பொரிச்செல்லாம் எடுக்கலை. அவ்வளோதாங்க, முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இது மொத்தத்திலே ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தாங்க ஆணுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான்ஸ்டிக் பாத்திரன்றனால கொஞ்சம் அதிக தீ வச்சு நான் கிண்டிட்டேங்க சீக்கிரமே. இதுவே நீங்கள் ஈய பாத்திரம் இதுகளில் செய்கிறதுனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் சிம்மில் வச்சு கிளறதுக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இது நேராக நேராக கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம ஸ்லைஸ் போடுறதுனாலும் போடலாங்க. அப்படி இல்லாட்டினா அப்படியே வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். பவுலில் கொட்டி வச்சுக்கிறலாம். இது ஸ்லைஸ் போடுறதுனா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம தட்டிட்டோம்னா அழகாக கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுடலாங்க, வந்துடும். நான் இன்றைக்கி ஸ்லைஸ் போடலங்க, வேறு பவுலில் தான் நான் மாற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுக்கலே நல்லா கண்ணாடி பதம் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா
ரொம்ப திக்னஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான கஸ்கட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.